Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக டெய்லி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். கான்செப்ட் வீடியோஸ், எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி, சிலபஸ், கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்றது, எம்சிக்யூஸ் அப்படி நிறைய கொடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு ஒரு சேஞ்சாக நீங்க உங்களுடைய நியூ இயரை நீங்க எப்படி பிளான் பண்ண போறீங்க அப்படிங்கிறது விஷயமா தான் சொல்ல போறேன். எல்லாருக்குமே நியூ இயர் வந்த உடனே நம்ம இன்னைக்கு இந்த நியூ இயர்ல ஏதாவது ஒரு புதுசா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். அதுக்காக உறுதி எடுத்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா? அப்ப இந்த நியூ இயர்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அல்லது நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது விஷயமா தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஆட் ஆயிக்கோங்க, இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட்ஸ் எல்லாமே எல்லா இதுலயும் கொடுத்துட்டே இருப்பேன். என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பிரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அது நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நியூ இயர்ல என்ன உறுதி எடுத்துக்கிறது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா வெரைட்டி ஆஃப் சான்சஸ் உங்களுக்கு கொடுக்க போறேன். 2025ல நான் நிச்சயமா ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. நீங்க இப்ப பிஜி முடிச்சிருக்கீங்க, அல்லது பிஜி யூஜி படிச்சுட்டு இருக்கீங்க, அல்லது நீங்க பிஜி மாஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன சான்சஸ் எல்லாம் இருக்கு அச்சீவ் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது நான் சிஎஸ்ஐஆர் நெட் அல்லது கேட். சிஎஸ்ஐஆர் நெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது விஷயமா டீடைல்டு வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அது லிங்க் எல்லாம் கீழே இருக்கு, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சிஎஸ்ஐஆர் நெட் அப்படிங்கிறது நீங்க பிஜி முடிச்சிட்டீங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, அல்லது பிஹெச்டி ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இது சிஎஸ்ஐஆர் நெட், நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். சரியா? கேட் அதே மாதிரி தான். கேட் அதே மாதிரி நீங்க பிஹெச்டி ஸ்டைஃபண்டோட பண்றதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இல்லைன்னா நீங்க எம்டெக் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்டெக் கேட்டு கிளியர் பண்ணி எம்டெக் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் கேட். இல்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் நெட், ஐஐடி ஜாம், பிஜிடிஆர்பி மேத்ஸ் இது எல்லாமே நீங்க மேத்ஸ் கிராஜுவேட்ஸா இருந்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதுல எதை வேணாலும் ஆப்ஷனா செலக்ட் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். சிஎஸ்ஐஆர் நெட் மேத்ஸுக்கான நியூ பேட்ச் 2025 பேட்ச் நியூ இயர் அன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். நியூ இயர் அன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். புது வருஷத்துல நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒரு உறுதிமொழியோட உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல இதுவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் நியூ இயர் அன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி இந்த கோர்ஸை நான் ஸ்டார்ட் பண்றேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்க கான்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸ் நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா இதுல என்ன இதனுடைய இந்த கோர்ஸோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல், தியரி பார்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட்டா கொடுத்துருவேன். கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுப்பேன். இதுல டீடைல்டு லெக்சர்ஸ் இருக்கும். கான்செப்ட்ஸ் நம்ம எந்த அளவுக்கு கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான சக்சஸ் இருக்கும். அதனால டீடைல்டு லெக்சர்ஸ் இருக்கும். 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணி காட்டுவேன். 40 டெஸ்ட் கொடுப்பேன். டெஸ்ட் எல்லாத்துக்குமே டீடைல்டு ஆன்சர்ஸும் கொடுப்பேன். இல்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரால லீனியர் அல்ஜிப்ரா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா ரெண்டுமே, அதே மாதிரி ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஓடிஇ, பிடிஇ, கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ், இன்டெகிரல் ஈக்குவேஷன்ஸ், ஜெனரல் ஆப்டிடியூட் இது எல்லாத்தையுமே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணி காட்டுவேன். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 200+ ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க எந்த அளவுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் பிராக்டிஸ் பண்றீங்களோ அதுதான் நம்மளுடைய சக்சஸ் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணும். இதுக்கு முன்னால என்கிட்ட படிச்சு அச்சீவ் பண்ண உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே நான் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். அந்த சக்சஸ் ஸ்டோரி, அந்த ஃபீட்பேக் எல்லாமே கட்டாயம் பாருங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஐஐடி ஜாம். ஐஐடி ஜாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யூஜி முடிச்சுட்டு நீங்க பிஜி வித் பிஹெச்டி அல்லது வெறுமன பிஜி மட்டும் ஐஐடி, என்ஐடி, ஐஏஎஸ்சி, ஐசர் அப்படின்ற மாதிரி ஹையர் எஜுகேஷனுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல போய் ஜாயின் பண்றதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது ஐஐடி ஜாம் அண்ட் சியூஇடி பிஜி ரெண்டும் சேர்த்தே நீங்க படிச்சுக்கலாம். சியூஇடி பிஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
இது வந்து காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல போய் நீங்க பிஜி அட்மிஷன் வாங்குறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது ஐஐடி, என்ஐடி, ஐஏஎஸ்சி அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ல வாங்குறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஏசர் எல்லாத்துக்குமே. இதுலயும் நம்ம அதே மாதிரி கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல், டீடைல்டு லெக்சர்ஸ், 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன், 40 டெஸ்ட் கொடுப்பேன். டெஸ்ட் எல்லாத்துக்குமே டீடைல்டு ஆன்சர்ஸ் கொடுத்துருவேன். இதுல வந்து லாஸ்ட் டைம் ஐஐடி ஜாயின் என்கிட்ட படிச்சு சக்சஸ் ஆன கைடோட ஸ்டோரி எல்லாம், நான் சக்சஸ் ஸ்டோரி எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்க போய் பாருங்க. பார்த்துட்டு இப்பதான் நீங்க யூஜி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம். இந்த டைம் இப்ப நீங்க ஆரம்பிக்கணும். 2025 ஜனவரி 1ஆம் தேதி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா 2026 ஜனவரி கடைசியில அல்லது பிப்ரவரி முதல் வாரத்துல நம்மளுக்கு ஐஐடி ஜாமுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். இது வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஒரு 1 year நல்லா டைம் எடுத்து படிச்சா மட்டும்தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்து நம்ம கிளியர் பண்ணி ஐஐடியில போய் ஜாயின் பண்ண முடியும். ஐஐடியில போய் நீங்க பிஜி ஜாயின் பண்ணதுக்கு பிறகு நீங்க என்னைய கைட் பண்ற அளவுக்கு ட்ரெயின் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி ஆயிடும். அதனால ஐஐடிங்கிறது ஒரு பெரிய கனவு. அந்த மாதிரி இதுல போய் நீங்க படிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. இதுக்கான கிளாஸஸும் நான் ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். கிளாஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி மேத்ஸ். இது நம்ம ரொம்ப நீண்ட காலமா எதிர்பார்த்துட்டே இருக்கோம். 2025 ஆனுவல் பிளானர்ல கொடுத்திருந்தாங்க. ஆனா எக்ஸாம் நடக்கல. இப்ப 2026ல எக்ஸாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஆனுவல் பிளானர் வந்துரும். இப்போ இந்த வாரத்திலேயே கூட வரலாம் அல்லது ஜனவரி முதல் வாரத்துல வரலாம் என்ற அதுக்கான ஆனுவல் பிளானருக்கான எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதுக்கான கிளாஸஸும் இருக்கு. இது கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கு, எம்சிக்யூஸ் பேட்ச் இருக்கு, டெஸ்ட் பேட்ச் இருக்கு, 3 விதமான கிளாஸ் இருக்கு. கம்ப்ளீட் கோர்ஸ்ல வந்து நம்மளுக்கு 10 யூனிட்டுக்கும் கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவேன். டீடைல்டு லெக்சர்ஸ் இருக்கும். ஒரு 5000 எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன். 40 டெஸ்ட் கொடுப்பேன். டாபிக் வைஸ் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் வந்து ஆன்சர் கீயும் கொடுப்பேன். வீடியோ எக்ஸ்பிளனேஷனோட ஆன்சர்ஸும் கொடுத்துருவேன். சரிதான் நான் எக்ஸ்பிளைன். இதுல நிறைய ஷார்ட்கட்ஸ் நிறைய சொல்லுவேன். எல்லா எக்ஸாம்லயுமே நம்மளுக்கு ஸ்பெஷலே வந்து ஷார்ட்கட்ஸ் தான். நிறைய ஷார்ட்கட்ஸ் கொடுப்பேன். அது எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப கரெக்டா கேட்ச் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா நிச்சயமா அச்சீவ் பண்ணிடலாம். இதுலயும் கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல், எம்சிக்யூஸ், டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ஹார்ட் காப்பியா கொடுத்துருவேன். டீடைல்டு லெக்சர்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணிடுவேன். 2001ல இருந்து கடைசி இப்ப 2021ல நடந்திருக்கு. எந்தெந்த வருஷம்லாம் நடந்திருக்கும் அத்தனை கொஸ்டினும் டீடைலா கம்ப்ளீட்டா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அவ்வளவு கொஸ்டின் பேப்பருமே இருக்கு. கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒரு 500 எம்சிக்யூஸ் வந்துடும். டெஸ்ட் கொடுப்பேன். 40 டெஸ்ட். எல்லாத்துக்குமே ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன்ஸோட கொடுப்பேன். இதுல நீங்க கம்ப்ளீட் கோர்ஸ் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஆல்ரெடி கம்ப்ளீட் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, ரிவிஷன் தான் பண்ணணும் அப்படின்னா எம்சிக்யூஸ் கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல எல்லாமே எனக்கு தெரியும், நான் டெஸ்ட் மட்டும் அட்டென்ட் பண்ணி பார்த்தா போதும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா டெஸ்ட் பேட்சும் அவைலபிளா இருக்கு. எது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. என்னுடைய பிளேலிஸ்ட், ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்றதுக்கு வில்லிங்கா இருந்தீங்க, கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய எம்சிக்யூஸ் பிராக்டிஸ் பண்றது. இந்த ரெண்டும் இருந்தாதான் நம்ம எந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமையும் நம்மளால ஈஸியா என்ன செய்ய முடியும், ஓவர் கம் பண்ண முடியும். அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். அதனால டீடைல்டா கான்செப்ட்ஸை சொல்லி கொடுத்துருவேன். நிறைய எம்சிக்யூஸ் பிராக்டிஸ் பண்ண வைப்பேன். இதுதான் நம்மளுடைய கோர்ஸோடைய அல்டிமேட் விஷயம். அது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இதுதான். இது மட்டும் நீங்க நல்லா இது பண்ணிட்டீங்க, கேட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களால இந்த நியூ இயர்ல ஒரு சக்சஸ என்ன செய்ய முடியும், ரீச் பண்ண முடியும். அதனால இந்த நியூ இயர்ல நான் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல எந்த கோர்ஸ் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி இப்பவே இருந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. அப்படின்னா தான் இந்த வருஷமாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். என்னுடைய அல்டிமேட் எய்மே மேத்தமெட்டிக்ஸை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய லேர்னர்ஸ் வேணும் அப்படின்னு தான் என்னுடைய
அல்டிமேட் எய்ம். கரெக்டாக கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு அந்த கான்செப்ட்ஸை கரெக்டாக கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதனால கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு கிளாஸஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த நியூ இயரை ஒரு சக்ஸஸ்ஃபுல் நியூ இயராக ஃபேஸ் பண்ணுங்க.